தமிழில் அனிமே ஸ்டைலில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ண சீரிஸ் தான் இந்த பிஹைண்ட் த ஸ்லீப். இந்த பிஹைண்ட் த ஸ்லீப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஃபிக்ஷனலாகவும் இருக்கிற ஒரு ஸ்டோரி. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரி சிட்டி ஆஸ் அ ஸ்டோரிஸ். எல்லா சிட்டிக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். அதே மாதிரி இந்த சிட்டியோட கதையை ஞாபகிக்கிற மாதிரி இங்கே ஒரு நிகழ்வு நடக்க போகுது. இவனோட பேர் தான் ஆரியன். இவனுக்கும் ட்ரீம்ஸுக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கனெக்ஷன் இருக்குது. மற்றவங்களுக்கு அது வேறு கனவு, இவனுக்கு அதை மறக்க முடியாத நினைவுகள். அப்புறம் இவங்க தான் ஆரியனோட ஃப்ரெண்ட்ஸ். ராகவ், நெல், கிரண், மாயா. இவங்க 5 பேரும் எப்பயுமே ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்பாங்க. எப்பயுமே சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே எல்லாருமே ரொம்ப ஜாலியான பர்சன்ஸ், ஆரியனை தவிர. கிரணும் நெல்லும் எப்பயுமே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கிரண் சொல்கிறான், ஃப்யூச்சரில் டெக்னாலஜி தாண்டா இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண போகுதுன்னு. நெல் அதுக்கு ஃப்யூச்சர் வரைக்கும் நம்ம சர்வே பண்ணுவோமான்னு பாடுறா அப்படின்னு சொல்கிறான். மாயா, நீங்கள் எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டிங்களா, கொஞ்சமாவது மெச்சூராக நடந்துக்கங்கன்னு சொல்லி அவங்கள சொல்கிறா. எவ்ரி ஈவினிங் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் அது இந்த டீ ஸ்டால் தான். இங்கே தான் எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நெல் சொல்கிறான், இந்த டீ ரொம்ப செமலை. அதுக்கு ராகவ் சொல்கிறான், டீ இஸ் த எமோஷன்ரா, அது அவனுக்கு புரியாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங் ப்ளே ஆகுது. ஆரியனோட அம்மா அங்கே சமைச்சிட்ருக்காங்க. வா சாப்பிட்லான்னு கூப்பிட்றாங்க. அவங்க டேடியும் ஆரியனை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டடி தாண்டா இம்பார்ட்டன்ட், ட்ரீமில் ஒன்றுத்தையுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு ஆரியன் சொல்கிறான், சில கனவுகள் ரியலாக ஃபீல் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்கிறான். டேடு அதுக்கு மைண்ட் ட்ரிக்டு, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, ரியாலிட்டி தான் எப்பயுமே இம்பார்ட்டன்ட் சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறாரு. எல்லோரும் சேர்ந்து ஈவினிங் கிரிக்கெட் விளையாடலான்னு போகிறாங்க. எல்லோரும் ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. அப்போ ராகவ், லாஸ்ட் பால்ரா அப்படின்னு சொல்லி கத்துறான். நெல் அதுக்கு கேட்ச் மிஸ் பண்ணிடாதரா ஆரியன் அப்படின்னு சொல்லும்போது சடனாக எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுச்சு, ஃப்ரீஸ் ஆகி. அங்கே இருக்க எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பயந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆரியன் அவனோட ரூமுக்கு போய் தூங்க போகிறான். அப்போது கனவுல ஆரியன் வேற ஒரு வேர்ல்டுக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ அவன் பார்த்த விஷுவல்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. கனவுல இப்படி ஒரு வேர்ல்டான்னு சொல்லி வியந்து போய் பார்த்துட்டு இருந்தான். அப்போ அங்கே நிறையா வித்தியாசமான சிம்பிள்ஸை பார்க்குறான். அது வரைக்கும் அந்த மாதிரி சிம்பிள்ஸை அவன் பார்த்ததே இல்லை. அங்கே யாரோ அவனை வாட்ச் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் அந்த கனவுலேருந்து முழிக்கிறான். முழிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்ட்ரேஞ்சான நிறைய மெமரிஸ் தெரியுது. அந்த கனவுல பார்த்த சிம்பிள்ஸ் அங்கங்கே அவனுக்கு வந்து போகுது. பார்க்குற இடம் எல்லாமே அந்த சிம்பிள்ஸாக தெரியுது. அப்போ அவன் ரேடியோவிலிருந்து ஒரு வாய்ஸ், வில்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் அவன் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது. அவனை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவன் ஃபீல் பண்ணான். மறுபடியும் அந்த ஸ்ட்ரேஞ்சான சிம்பிள்ஸ் அவனுக்கு விஷுவலாக வந்துட்டு போகுது. திடீர்னு அந்த கனவுலேருந்து அவன் முழிச்சான். எழுந்து பார்த்தா அந்த சிம்பிள் அவனோட கையில் இருந்தது. அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டான். அந்த கிரியேச்சரோட ஐஸும் அவனோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அவன் பார்த்தது என்னவா இருக்கும்? Dreams are not created by mind, they are memories from another world.